உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்படின்னு கேட்குறீங்களா? கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட வெள்ளையாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. அது பெரும் ஆபத்து. உங்களை மதிக்கவே மாட்டா. அதுக்காக உங்களை விட கருப்பாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. அது பெரும் ஆபத்து. பாயிண்ட் நம்பர் 2, உங்களை விட அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஊரில் இருக்கிற அத்தனை பசங்களும் உன் பொண்டாட்டி பின்னாடி தான் திரிவானுங்க. அப்புறம் அவள் யார் கூட ஓடி போவான்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒன்று சாவடிச்சிடும். அதுக்காக உங்களை விட அழகு இல்லாமல் இருக்கிற பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணாதீங்க. அவளை பார்க்கும் போதெல்லாம் ஆத்திரமாக வரும், அடிக்கணும்னு தான் தோணும். புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 3, உங்களை விட படித்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. அது பெரும் ஆபத்து. உங்களை மதிக்கவே மாட்டா. அப்புறம் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அதுக்காக உங்களை விட படிக்காத பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா நாட்டு நடப்பு எந்த விஷயமும் தெரியாமல் உங்கள் புள்ள குட்டிங்களுடைய கல்வி ஆதாரத்துக்கு கூட அடிப்படையாக எந்த ஒரு விஷயமும் தெரியாமலே போயிடும். வாழ்க்கை இருண்டு போயிடும். அதுவும் வேணாம். புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 4, உங்களை விட உயரமாகிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா அவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கேள்வியும் பதிலும் சொல்லி சொல்லி உங்கள் கழுத்து வலி வந்து தான் மிச்சம். அதுக்காக உங்களை விட குள்ளமாகிற பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணாதீங்க. அவளுக்கு நீங்கள் பதிலும் கேள்வியும் சொல்லி 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 கழுத்து வலி தேஞ்சு தான் மிச்சம். புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 5, உங்களை விட குண்டாக இருக்கிற பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணமும் சம்பளமும் அவளுக்கு நொறுக்கு தீனியும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்து உங்கள் சம்பளமும் காலியாகிடும், பணமும் காலியாகிடும், பேங்க் பேலன்ஸும் காலி. அப்புறம் ஊரில் கடன் தான் வாங்கணும். நிம்மதியே போயிடும். ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆகிடும். புரியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 6, உங்களை விட வசதியாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா மாதம் 25 நாளும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாள். 5 நாளைக்கு தான் பேருக்குன்னு இங்கே வந்து இருப்பாள். அப்போ கூட கால் மேலே கால் போட்டுக்கின்னு திமுறா பதில் சொல்லுவாள். இது தேவையா சொல்லுங்கள்? அதுக்காக வசதி இல்லாத பொண்ணை பார்த்தும் கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நகை நட்டு வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்த்தா தீர்க்கவே முடியாது. காசு இருந்தால் தானே பண்ண முடியும் இந்த காலத்தில். பாயிண்ட் நம்பர் 7, வேலைக்கு போகிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா கை நிறைய சம்பளம் வாங்குறோமே அப்படின்றதுக்காக உங்களை மதிக்கவே மாட்டா. கால் மேலே கால் போட்டு நானும் சம்பாதிக்கிறேன், நீ ஒரு வேலை செய்ய, நான் ஒரு வேலை செய்யன்னு அப்படி ஆட்டி படைப்பா. அப்புறம் நிம்மதியாக போயிடும். அதுக்காக வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துக்கின்னு தண்டை சோறாக டிவி பார்த்துக்கின்னு என்ன துண்ணுட்டு தூங்கி நிற்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. மாதம் 10,000மோ 5,000மோ வாங்குகிற சம்பளம் பார்த்து மாறுங்க. அதான் நல்லது. என்னடா பண்ணுவோம் ஓணுன்ற இது வேணாம் அது வேணாம் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? இப்போ புரியுதுங்களா? கல்யாணமே பண்ணாதீங்கடா. கல்யாணம் பண்ணாதான்டா இவ்வளோ தொந்தரவு. நான் சொல்கிறது சரிதானே? இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா கல்யாணம் பண்ணாமல் சாமியாராக இருக்கிறதுனால தானே நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் முன்னாடி நான் சிரித்து பேசுகிறேன். இந்த நிம்மதியெலாம் எப்படி வரும் உங்களுக்கு? இப்போ புரியுதா? அமைதி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கா. பொண்ணுக்காக ஆசைப்பட்ட பாகுபலி செத்துதும் உண்மை. மண்ணுக்காக ஆசைப்பட்டு உயிரை விட்ட பல்வாழ் தேவனும் உண்மை. இந்த ரெண்டுக்கும் ஆசைப்படாமல் ஒரே நேர்பாதையில் இருக்கிற கட்டப்பா மட்டும்தான் இங்கே கெட்டப்பாக இருக்கிறான். இங்கே வாழ்க்கையில் கெட்டப்பாக இருக்கணுமா இல்லை கட்டப்பாவாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கெட்டப்பாக இருந்தால் கல்யாணம் பண்ணி துன்பப்படணும். கட்டப்பாவாக பேச்சுலராக இருந்தால் கஷ்டப்படாமல் ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? கெட்டப்பா இல்லை கட்டப்பாவா? கெட்டப்பாவா இல்லை கட்டப்பாவா? அமைதி. வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்காதீங்கடா.
அதுக்காக தான்டா இவ்வளோ தத்துவம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அமைதி, அமைதி.